வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலும்புகளை பலம் பெற வைக்க நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா 40 வயதுக்கு அப்புறம் கூட உங்களுடைய எலும்புகள் வந்து பலவீனமாகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் எலும்புகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுது அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் அடிக்கடி இந்த மாதிரி வலி தோன்றுச்சு அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு, அதாவது பலவீனமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை வந்து வழங்குது. இப்படிப்பட்ட எலும்புகள் நமக்கு வீக் ஆகும்போது காயங்கள் நமக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த காயங்கள் வந்து ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படும். பலவீனமான எலும்புகள்லாம் நம்முடைய பேலன்ஸை தடுமாற பண்ணும். இதனால எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம கீரை வகைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே, ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம். இந்த அனைத்து சத்துக்களுமே கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை நிற காய்கறிகள், கீரைகள் எல்லாமே அல்கலைன் தன்மை கொண்டிருக்கிறதால உடல்ல இருக்கக்கூடிய pH அளவையும் சரி பண்ணி நம்மளுடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்டு வருவது எலும்பு ஆரோக்கியத்தை நமக்கு வந்து மேம்படுத்தும். அதாவது வந்து பார்த்தோம்னா வாரத்தில் ஒரு தடவை நம்ம ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் சாப்பிடணும். இதே பச்சை இலை காய்கறிகள், குறிப்பாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா தினமும் கூட அதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியத்தை அது உறுதி பண்ணும். ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்புகள் வந்து மாறிடும். பால் மற்றும் பால் பொருட்களை நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதோடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். உடலில் கால்சியம் சத்து குறைபாட்டால் நமக்கு எலும்புகள் அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் எலும்புகள் வந்து வீக் ஆகி, அதாவது பலவீனமாகி எளிதில் உடைந்து போயிடும். இதனால தான் வளரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய அந்த பருவத்தில் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து கொடுக்குறாங்க. அனைத்து வகையான மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் பொருட்கள்லையுமே அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே, அதாவது அனைத்து வகையான மில்க் ப்ராடக்ட்ஸ்லையுமே நமக்கு கால்சியம் சத்து வந்து நிறைந்திருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் என்று உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்ம பால் பொருட்கள்லேருந்து பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாதாம் பால். ஸோ பால் வந்து அலர்ஜி, பால் பொருட்கள்லாம் அலர்ஜின்னு சொல்கிறவங்க பாதாம் பால் எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீனை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்குது. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகளில் அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய உடல் வந்து கால்சியம் சத்தை உறிஞ்சுவதற்கு விட்டமின் டி சத்து தேவை. பலவிதமான சீ ஃபுட்ஸ், கடல் உணவுகள் மற்றும் ஃபிஷ், இந்த மீன்கள் எல்லாமே வந்து விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்லாம் நிறைந்திருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு குறைபாடு நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான நோய்களை நமக்கு வராமல் தவிர்ப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதை குணமும் படுத்தும். இதே நீங்க வந்து சைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக உங்களால் பெற முடியும். விட்டமின் டி சத்தை பெற்று கால்சியம் சத்தை உறிஞ்சி எலும்புகளை நீங்க பலப்படுத்திக் கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் தவிர புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவை. மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு போன்ற பருப்பு வகைகளிலும், விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், பூசணி விதைகள் ஆகியவற்றிலும் இருக்கு. எனவே விதைகள் மற்றும் நட்ஸை தொடர்ந்து தினமும் நீங்க உங்களுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நலமோடு வாழலாம். பழங்களில் ஆரஞ்சு பழத்தை நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி எனும் உயிர் சத்து அவசியம். இந்த சத்து உடலில் இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மச்சைகள் அனைத்தையுமே உருவாக்குறதுக்கான கோலோஜனை வந்து அவசியம், அதாவது அந்த கோலோஜனை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது கோலோஜனை உற்பத்தி செய்யும். இந்த கோலோஜன் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எலும்புகளை நமக்கு பலப்படுத்தும். எனவே
பழங்கள்ல ஆரஞ்சு பழங்கள்ல சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆரஞ்சு பழத்தை ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுக்கு வந்து எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். இந்த உணவுகளை எல்லாம் சுழற்சி அடிப்படையில் நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஒரு சில உணவுகளை நம்ம தவிர்ப்பதும் அல்லது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதும் நம்மளுடைய எலும்புகளை பலவீனப்படுத்தாது. இல்லை அப்படின்னா அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய எலும்புகள் வந்து பலவீனமாகும். அப்படி என்னென்ன உணவுகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த வகையில் காஃபியை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு உணவாக வந்து பார்க்கணும். உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பல பேரும் சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அளவு நம்ம சிக்கரி வந்து சேர்க்கணும். தொடர்ந்து நம்ம காஃபி எடுத்துக்கணும் அப்படின்னா காலை 1 கப், மாலை 1 கப், அல்லது ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும் போது மட்டும் நம்ம 1 கப், இந்த மாதிரி வந்து 2 அல்லது 3 கப் காஃபியே நமக்கு போதுமானது. இந்த அளவு உங்களுக்கு அதிகமாகும் போது அந்த காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் கால்சியம், இரும்பு, துத்தநாகம் சத்தை நம்மளுடைய உடலில் சேர விடாமல் தடுக்கும். இதனால் எலும்புகள் வலுவிழக்கிறதுல காஃபி முக்கிய ஒரு பானமாக கருதப்படுது. அப்படின்றதால காஃபியை நீங்கள் அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. இல்லைனா நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறதுமே உங்களுக்கு நல்லது தான். உப்பு வந்து நீங்கள் அளவோடு சாப்பிடணும். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவு மட்டும்தான் உப்பு. இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியம் சத்தை இழந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படும். அதே போல் குறிப்பாக வந்து எலும்புகள் பலவீனம் அடையும். தினமும் 2.3 மில்லிகிராம் உப்பு அந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து உடலில் எந்த விதமான ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த 2.3 மில்லிகிராம் அளவு உப்பு அப்படின்றத. இதை விட நீங்கள் பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட மேலும் குறைந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை நீங்கள் அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். தினமும் 30 முதல் 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு சம்பந்தமான நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கு முதலிடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அன்றாடம் இனிப்பு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக நிறைய உணவுகளை தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படுத்தாது. இல்லை நம்ம சர்க்கரை மட்டுமே அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய எலும்புகளுக்கு முதல்ல தீமை பண்ணும். நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே நமக்கு இன்னும் பக்க விளைவுகளாக அது வரவழைச்சிடும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று வந்து இந்த செயற்கை குளிர்பானங்கள். 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகள் தரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட உங்களுடைய உடலுக்கு இது நன்மைகள் தராதது. அதனால் செயற்கை குளிர்பானங்களை நீங்கள் எடுத்துக்க தேவை கிடையாது. குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உங்களுடைய உடலில் கால்சியம் உறிஞ்சுவதை தடுக்கும். அப்போ எலும்பு அடர்த்தியை தானாக குறைக்கிறோம். எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக இந்த செயற்கை குளிர்பானங்கள்லாம் செயல்படுது அப்படின்றத ஆய்வுகள்லையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. மெனோபாஸ் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களை வச்சு ஆய்வு செய்யும் போது அவங்க தினமும் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து செயற்கை குளிர்பானங்கள் குடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இடுப்பு எலும்பு முறிவுக்கான ஆபத்து இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. ஒரு சில பேரெல்லாம் வந்து கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அது அப்படி கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆல்கஹால் யாருமே வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று தான். ஸோ புகைப்பிடித்தல் போலவே மது அருந்துதலும் உடலுக்கு தீங்கான ஒன்று தான். நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலம் வந்து அதோடைய அளவு அதிகரிக்கும். அப்போ அளவுகள் அதிகரிக்கும் போது அது மூட்டுகள் இருக்கக்கூடிய இடங்களில் போயிட்டு தங்கி வலியை உண்டாக்கும். அப்போ அந்த மாதிரி ஆல்கஹால் அருந்துபவர்கள்லாம் எலும்பு அடர்த்தி குறைந்து விடுவதும் வலுவான எலும்பை வந்து மென்மையாக்க செய்வதும் எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்வதும் ஆல்கஹால் வந்து அவங்களுக்கு கூட்டு போயிடும். அப்போ குறிப்பாக வந்து ஆல்கஹால் வந்து நீங்கள் அருந்துறீங்க அப்படின்னா எலும்புகள் உங்களுக்கு ரொம்ப வீக் ஆகி பலவீனமாகி நீங்கள் எளிதில் கீழே விழுந்தால் கூட அந்த எலும்புகள் வந்து உங்களுக்கு உழைஞ்சு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. முன்னாடி சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு எலும்புகளை பலப்படுத்தி கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.